நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். லைகா நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போது ஹைதராபாத்தில் வேட்டையன் படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது. அதில் ரஜினிகாந்த், ராணா ரகுபதி, ரித்திகா சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நடித்து வருகின்றனர். இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சென்னை திருப்போரூரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அங்கு அவர் புதிதாக வாங்கியிருக்கும் நிலத்துக்கான பத்திரப்பதிவு நடைபெற்றது. பொது ரஜினிகாந்த் வருவதை அறிந்து அவரை காண அங்கு ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் தற்போது ரஜினிகாந்த் அங்கு வந்ததன் பின்னர் குறித்த தகவல் கசிந்துள்ளது. அதன்படி சென்னை OMR சாலையிலிருந்து தாழம்பூர் செல்லும் வழியில் 12 ஏக்கரில் நிலம் ஒன்றை வாங்கியிருக்கிறாராம் ரஜினி. அதற்காக பத்திரப்பதிவு செய்வதற்காக தான் திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகம் வந்துள்ளார் ரஜினி. மேலும் அந்த இடத்தில் பிரம்மாண்ட மருத்துவமனை ஒன்றை கட்டும் முடிவில் இருக்கிறாராம் ரஜினிகாந்த். அந்த மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு உயர் தரத்தில் இலவச சிகிச்சை அளிக்க உள்ளாராம். இதனை அடுத்து ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தர உள்ளாராம். 2000 பேருக்கு இலவச வீடு மற்றும் மருத்துவமனை. ரஜினியின் இந்த நல்ல உள்ளத்திற்கு அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும் என்று கடவுளை வேண்டுகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.